Hello guys, Staff Selection Commissionல இருந்து combined graduate level examinationக்கு நோட்டிஃபிகேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 24/6 அதாவது இந்த மாதம் ஜூன்ல இருந்து நெக்ஸ்ட் மந்த் ஜூலை வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 25th. டயர் 1 எக்ஸாம் வந்து செப்டம்பர் அக்டோபர்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. டயர் 2 எக்ஸாம் வந்து டிசம்பர்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 எக்ஸாமுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். குரூப் சி குரூப் பியில் அசிஸ்டன்ட் செலெக்ஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், இப்படின்னு நிறைய வேரியஸ் போஸ்டிங்ஸ்க்கும், குரூப் சி இதில் ரிசர்ச் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், இந்த மாதிரி குரூப் சி போஸ்டிங்ஸ்க்கும் வேரியஸ் போஸ்டிங்ஸ்க்கு வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா மொத்தம் 17,720 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் குரூப் பி, குரூப் சி போஸ்டிங்க்கு வேரியஸ் ஏஜ் லிமிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி இந்த 10 இயர்ஸ், ஓபிசியில் பிடபிள்யூ இந்த 13 இயர்ஸ், இப்படி வேரியஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் தான் கீழே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ssc.gov.in இந்த வெப்சைட்ல ஓடிஆர் அப்ளை பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டு அதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபீ வந்து 100 rupees தான். உமன்ஸுக்கும் எஸ்டி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீஸ் கிடையாது. எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த வேகன்சிக்கு மொத்தம் டயர் 1 எக்ஸாம், டயர் 2 எக்ஸாம் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். டயர் 1 எக்ஸாமுக்கு சிலபஸ் வந்து என்னன்னா, டயர் 1ல மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 25 கொஸ்டின்ஸு, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின்ஸு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ஸ்ல 25 கொஸ்டின்ஸு. எக்ஸாம் வந்து 1 hour தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் விஷுவலி சேலஞ்சு அல்லது பிடபிள்யூட இருந்தீங்கன்னா, பிசிக்கலி சேலஞ்சா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour 20 minutes டைம் அலாட் பண்ணுவாங்க. எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் இருக்கும். ஒவ்வொரு நெகட்டிவ் மார்க்குக்கும் உங்களுக்கு 0.5 மார்க் வந்து கம்மியாகும். 25 மொத்தம் 100 கொஸ்டின்ஸ், மார்க் வந்து 200 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. டயர் 2 எக்ஸாம் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 1லேயே செக்ஷன் 1, செக்ஷன் 2 இருக்கும். செக்ஷன் 1ல மாடியூல்ல மேத்தமேட்டிக் எபிலிட்டிஸ்ல 30 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. செக்ஷன் 2ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின்ஸ், அதில் 45 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. செக்ஷன் 3ல கம்ப்யூட்டர் நாலேஜ் மாடியூல்ல 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. செக்ஷன் 2ல டேட்டா என்ட்ரி, ஸ்பீட் டெஸ்ட் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 2 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேஸ் பண்ணி ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போ டயர் 1 எக்ஸாம் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்லையும் எந்தெந்த புக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ண பாருங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. நான் உங்களை இதே மாதிரி என்னோட சந்திக்கிறேன். பாய்.